ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் நவம்பர் 1 சனிக்கிழமை, ஏகாதசி திதி. இன்று முழுவதும் மதியம் 2:50 வரை சதய நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 2:50 வரை அமிர்த யோகம். அதுக்கப்புறம் நேரம் அவ்வளவு சரியில்லை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் லாபங்கள், புதிய பொறுப்புகள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்பு சேருங்க. ரொம்ப நாளா ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக கேட்டுட்டு இருப்போம். இல்லைங்க, நான் இந்த ஊர்ல என்னோட ஊர் வேற, நான் இந்த ஊர்ல இருந்துட்டு வேலை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் என்னோட சொந்த ஊர்லயே போய் வேலை பார்க்கணும், இது மாதிரியான சில டிரான்ஸ்ஃபர் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அந்த இடமாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், தொழில் சார்ந்த ஒரு முயற்சி இன்று முழுவதுமே அப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தொழில் வேலை எதுவா இருந்தாலும் சரிதான், அதை சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு வாகனம் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். அதே நேரத்துல நம்ம இப்போ வாடகை வீட்டுல இருக்கோம், நம்ம சொந்தமா ஒரு இடம் ஒன்று வாங்கிடலாம். இல்ல அப்படின்னா சொந்தமா ஒரு இடம் இருக்கு, இன்னொரு இடமும் ஒன்று வாங்கலாம், இல்லைன்னா லேண்ட் வாங்கலாம். இது மாதிரி இடம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. அதற்காக ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்று முழுவதுமே தாயின் மீது அதீத அன்பு உங்களுடைய மனதில் இருந்து வெளிப்படும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். ஓம் மகாலட்சுமியை போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. அது எதுல அப்படின்னா, ஆன்மீகம் சார்ந்த புதிய முயற்சிகள், ஒரு வேலை சார்ந்த புதிய முயற்சிகள். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுல ஒரு சுபகாரிய நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சுபகாரிய நிகழ்வுகளுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அதற்கான ஒரு பூஜை எல்லாம் போடணும், அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும். தொழில் பண்றவங்க புதுசா ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள். சரிங்களா? மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டே இருக்கும், சங்கடங்கள் இருந்துட்டே இருக்கும். பேசுற பேச்சுக்களின் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அவசரப்பட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பேசுறாதீங்க. அப்படி நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, அதனாலேயே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ஆயிலிய நட்சத்திரக்காரங்க எந்த வேலை இருந்தாலும் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள், நண்பர்கள் மூலமாக லாபங்கள், அதாவது மனசும் சரிதான் உடம்பும் சரிதான், இன்று முழுவதுமே சந்தோஷமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். ஆளுமை திறமை வெளிப்படும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தியே வருவாங்க. அவ்வளவு அழகா எல்லாரையும் கவர் பண்ணுவீங்க. நீங்க சொல்ற ஐடியாக்கள் மூலமா பலவிதங்களிலும் லாபங்கள் நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு சேரும். ஓம் நரசிம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றிகள். ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த வேலை வாய்ப்பு இன்று கிடைக்கும். தொழில சில நபர்கள் முதலீடு பண்ணுவீங்க. இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு கண் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, விரைய செலவுகள் அதிகமா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா செலவுகள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. விரைய செலவுகள் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. பயணங்கள் இருக்கு, எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு, எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், புதிய பொறுப்புகள், குழந்தைகள் மூலமாக நற்பெயர் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க, இல்ல அப்படின்னா ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, இல்ல கலைத்துறையில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். புதுசா பட்டங்களும் பதவிகளும் சேரும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில இன்று லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவீங்க. ஓம் குருவே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்லையும் சரிதான், உங்க மேல மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், தொழிலுக்காகவே இன்று முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை போற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. தொழிலுக்காக ஒரு பயணம்,
வெளிநாட்டு வியாபாரத்திற்காக, அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதற்கான சில முயற்சிகள் இறங்குவீங்க. ஓ முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள். நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசா புதுசா ஒரு கம்பெனில வந்து இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா தாராளமா போடலாம். தாராளமா இறங்கி நீங்க வேலையை பாருங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஆசிரியர் பணிக்காக வந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய பொறுப்புகள் நமக்கு வேணும், அதற்காக ட்ரை பண்ணீங்களா, ட்ரை பண்ணுங்க. ஆளுமை திறமை வெளிப்படும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்குங்க. ஓம் கமலதாரிணியே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலமாகவே சிறு சிறு பிரச்சனைகள். தொழில் பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்லையும் சரிதான். வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவர்கிட்டையோ ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. குடும்பத்துக்கு வந்து எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு இருக்கு. ஓம் தாமோதராய நம ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும், ஆளுமை திறமை வெளிப்படும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இவனால வந்து இந்த அளவு சுறுசுறுப்பா உங்களை பார்த்ததே இல்லையா அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. நீங்க வீட்லயும் சரிதான், எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், அவ்வளவு சுறுசுறுப்பா அழகா பார்த்துருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ வாழ்க்கை துணைவியோ உங்களை பாராட்டுவாங்க. ஓம் கருமாரியம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம், விரயங்கள் வந்து அதிகம், கடன் வாங்கக்கூடிய வந்து ஒரு சூழல் இருக்குங்க. அப்போ செலவுகள் வந்து எந்த செலவு வந்தாலும் சரிதான், இன்னைக்கு கொஞ்சம் வந்து அதிகமா செலவுகள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. முக்கியமா உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. வெளியில வந்து ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு நண்பரை பார்க்கறதுக்கோ இல்ல தொழில் சார்ந்த ஒரு பயணமோ நீங்க போறீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. அங்க சில சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓம் நீலகண்டாய போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.